சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க, மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்கன்னு பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம். எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். நான் என் ஸ்கூலில் எனக்கு 3rd லாங்குவேஜ் தமிழ். நான் படிக்க எழுதுறதுலாம் படித்தது தமிழ் தான். எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளத்தில் இருக்க டேரக்டர்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க, மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்கன்னு பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம். அதனால் இந்த படம் நம்ம 4-5 லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணல, தமிழ் தெலுங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமிலியராக இருக்கும். கனி சார் நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது, நீங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க, யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயான்னு அவரை கூப்பிட எனக்கு தோணும். அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்கள். கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி தான் இருப்பார். அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் எப்போவுமே. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டாக டயட் பார்ப்பார், தூங்குவார், எல்லாமே. ஆனால் காஸ்டியூம் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் அந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணிசார் உங்கள் கூட. எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதைகள் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு செல்வா, அதனால தான் இவ்வளோ நரேஷன். பட் கணிசார் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட, ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட். அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி, நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாமே. அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில். ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் நாங்கள் செட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள், கதைகள், அவர் படித்த புக்ஸ் எல்லாத்த பற்றியும் அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ கனி சார். ஏதோ உங்களை பற்றி பேசுவேன் கொஞ்சம் எமோஷனல் ஆவேன். ஐ ஹோப் வி டூ மெனி மோர் ஃபில்ம்ஸ். ஏன்னா கனி சார்னா சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். ஸோ மச் ஹி லவ்ஸ் இட். அவரே சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால் இதுக்கு எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும், அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் ஹீ இஸ் ஹாப்பி டு. யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட, அவ்வளோ ஆசையாக பண்ண படம்.